குழந்தைகளே, இன்றைய வகுப்பு முடிந்துவிட்டது. நீங்கள் அனைவரும் குடிலுக்கு சென்று உங்கள் பணியை மேற்கொள்ளலாம். என்ன நாதமுனி, நான் நேற்று சொன்னதை, வரி தவறாமல் என் பேரன் சொன்னதை கேட்டாயா? கேட்டேன் அப்பா. என் பிள்ளை ஞானமுள்ளவன் என்பதில் சற்று கர்வம் கூட கொண்டேன். ஆனால் அறிவென்ற அந்த பொக்கிஷத்தை எந்தையாகிற தாங்கள் எனக்கு கொடுத்ததனால்தானே இவனுக்கு நான் கொடுக்க முடிந்தது. எனவே பெருமையும் கர்வமும் கொள்ளக்கூடியவர் நிச்சயம் தாங்களே. இல்லை, இத்தனையும் கொடுத்தது நம் காட்டுமன்னார் கோவிலில் சேவை சாதித்துக் கொண்டிருக்கும் அந்த மன்னார் சாமிதான். ஈஸ்வரமுனி, அடியேன். குரு சிஷ்ய வைபவம் முடிந்துவிட்டது ஈஸ்வரமுனி. இப்பொழுது நீ என் பேரன், நான் உன் தாத்தா. பேரன் தாத்தா என்ற உறவு மட்டுமல்ல, குரு சிஷ்ய பந்தமும் கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நான் இவன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்பா. என் நம்பிக்கை பொய்க்காது என்று இன்றும் ஒருமுறை உங்கள் பேரன் நிரூபித்து விட்டான். பிற்காலத்தில் இவன் தங்களைப் போலவே வேதசாரம் முழுவதையும் கிரகித்துக் கொண்ட சிரேஷ்டனாக விளங்குவான். ஏன் உன்னைப் போல என்று சொல்ல மாட்டாயோ? நாதமுனி, அப்பா, விருந்தாவனத்திற்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது போல் தோன்றுகிறது. தெற்கு நோக்கி நம் பயணத்தை தொடங்க வேண்டாமா? இந்த விருந்தாவனத்தை விட்டு போக ஏனோ எனக்கு மனமில்லை அப்பா. அந்த மாயக் கண்ணனின் மலரடிகள் பதிந்த யமுனைக் கரையல்லவா இது? பார்த்த சாரதியின் பாதம் நனைத்த நதியல்லவா இது? இதை இன்னும் சில நாட்கள் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். உன் விருப்பம் ஏற்புடையதுதான். ஆனால் என் இறுதி நாட்களில் நம் ஊரில் நம் மன்னார் சாமியின் திருவடி நிழலில் நான் கழிக்க வேண்டாமா? அப்பா, தாங்கள் இப்படி பேசுவது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஏன்? நம் ஊரில் நம் பெருமாளின் நிழலில் என் இறுதி காலத்தை கழிக்க வேண்டும் என்பது உனக்கு வேதனைக்குரிய விஷயமா நாதமுனி? ஐயோ, நான் அப்படி சொல்லவில்லை. தங்களுக்கு என்ன வயதாகிவிட்டது? இதற்குள் இறுதிக் காலம் பற்றி பேசுகிறீரே என்றுதான் வேதனைப்பட்டேன். உனக்கு என் மீது இருக்கும் வாத்சல்ய மிகுதியினால் இப்படியெல்லாம் பேசுகிறாய். நம் தந்தைக்கும் தனையனுக்கும் வயதாகாமலே இருக்கக்கூடாதா என்று நினைக்க தோன்றும் தான்.